தல அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தை டைரக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன படத்தெல்லாம் எடுத்திருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரிஷாலா நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவர் தான் டைரக்ட் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல படமாகவே அமைஞ்சது. எந்த அளவுக்குனா 2.5 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்த படத்தை 16 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் படம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வச்சு எடுத்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏட் படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான மூவி தான். ரொம்ப அதாவது எஸ்டிஆருக்கே ஒரு படம் ஃப்ளாப்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா வச்சு எடுத்த பகீரா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓடலாம் தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு ஃப்ளாப் மூவினே சொல்லலாம் அந்த படத்தை. அந்த படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தை பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தார் டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்தாங்க. பட் அந்த படத்துக்கு எடுத்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் மூவி. அந்த மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்கன்னா 28 கோடியில் பார்த்தீங்கன்னா எடுத்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷனை அடித்து தூக்கிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ட்ரீசர்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. அதாவது ஃபேன் பாய் சம்பவன்றதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீசரில் காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி படத்தில் இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.